அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியமான திருநாளாக கொண்டாடப்படுவது திருக்கார்த்திகை தீபம்தான். சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் ஜோதி வடிவமாக காட்சியளித்த நாளையே நாம திருக்கார்த்திகை தீப திருநாளா கொண்டாடுறோம். அன்றைய தினம் முழுவதுமே நாம வீட்டில் நிறைய விளக்கேற்றி இறைவனை ஜோதி வடிவமா வழிபடுவோம். கார்த்திகை தீபம் மொத்தம் 3 நாட்கள் ஏற்றுவோம். முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் திருக்கார்த்திகை தீபம், 3ஆம் நாள் பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபத்தில் பரணி தீபம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவனுக்காகவும் ஏற்றுவதைப் போல இந்த பாஞ்சராத்திர தீபம் மகாவிஷ்ணுவிற்காக ஏற்றப்படுவதாகும். மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த தீபம் தான் இன்றைய நாள், அதாவது கார்த்திகை மாதத்து பௌர்ணமி நாளில் 4/12/2025 நாள் வியாழக்கிழமையில இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா தீராத கடன் நிச்சயமாக தீரும். கடன் தீர்வதற்கு நிறைய பரிகாரங்களை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகள் எது உங்களுக்கு சாத்தியமோ எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு கிடையாது. எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மனதார தெய்வத்தை நம்பி செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் கார்த்திகை மார்கழி மாதத்தில் நிறைய ஆதரவற்ற இல்லங்களிலிருந்து தொடர்ந்து மருத்துவ உதவிகள் கேட்பாங்க. மருத்துவ உதவிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பாஞ்சராத்திர தீபம் ஏற்றுவதற்கு ஒரு கதையும் உண்டு. பிரம்மதேவர் ஒரு முறை சரஸ்வதி தேவிக்கு தெரியாம யாகம் ஒன்று செய்யறாரு. கலைமகளுக்கு கோபம் வராது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா சரஸ்வதி தேவி மிகுந்த கோபம் அடைஞ்சு உலகம் முழுவதையுமே இருளாக்கிடுறாங்க. பிரம்மதேவரால யாகத்தை தொடர முடியல. அதனால அவர் போய் மகாவிஷ்ணுட்ட முறையிடுறாரு. மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு உதவுறாரு. விஷ்ணு பகவான் ஜோதி வடிவமாக தோன்றி உலகின் இருளை போக்கினார். அந்த உலகின் இருளை போக்கி, அதாவது மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றிய நாள்தான் இந்த பாஞ்சராத்திர தீபம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயிலையுமே இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. எப்படி பரணி தீபம் நீங்கள் 5 தீபம் ஏற்றுனீங்க, அதே மாதிரி தான். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டில் அட்சதை அரிசி பரப்பிக்கோங்க, அதன் மீது 5 வெற்றிலைகளை வைங்க, வச்சு அதன் மீது அகல் விளக்க வச்சு நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த திசையை பார்த்து அந்த திசையை பார்த்து அந்த கணக்கு கிடையாது. பூஜையில் வைக்கலாமா, ஹாலில் வைக்கலாமா, வெளியில் வைக்கலாமா, நிலைவாசல் வைக்கலாமா, அந்த கணக்கும் கிடையாது. உங்களுக்கு எந்த இடம் அதுக்கு ஏற்றதாக இருக்கோ அந்த இடத்துல தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தில் நான் ஒரு சூட்சமத்தை சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களே அந்த விளக்கு கடையில் இந்த ஒரு பொருளை வைங்கன்னு சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. 5 ₹1 நாணயங்கள் எடுத்துக்கோங்க. அந்த விளக்கு கடையில் அந்த 5 ஒவ்வொரு விளக்கு கடையிலையும் ஒவ்வொரு ₹1 நாணயத்தை வச்சு அந்த ₹1 நாணயத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதன் மீது அகல் விளக்கை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த பாஞ்சராத்திர தீபத்தை பெருமாளை நினச்சி ₹1 நாணயத்தின் மீது நீங்கள் தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா பெரும் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும், தரித்திரம் நீங்கும், குறிப்பாக குபேரலட்சுமி அருளும் சுரலட்சுமி அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதன் பிறகு அந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்கள் பத்திரமா பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை பெருமாள் கோயில் உண்டியல்ல கொண்டு போய் போட்டுருங்க. இந்த தீபத்தை இன்று மாலை 6 மணிக்கு பிறகு நீங்கள் எப்போனாலும் ஏற்றிக்கலாம். குறைந்தது 48 நிமிடங்கள் இந்த தீபம் எரியணும். இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பக்கத்தில் ஒரு நிறை சொம்பில் தண்ணீரும் 1 டம்ளர் பாலும் வைங்க. அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. துளசி செடிக்கு ஊற்றுங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.